ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கும் மேம். மேம் என்ன மேம் இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. எதுவும் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல? ஆமா ஆமா அர்ஜுன், இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃபன் சேலஞ்ச் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. நான் நிறைய உங்களுக்கு கேம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதுல நீங்க யார் வின் பண்றீங்க பார்க்கலாம். அர்ஜுன் கேம்ஸ் ஆண்டா போட்டுக்கோ. ஜாலிடா அர்ஜுன், இன்னைக்கு கிளாஸ் பயங்கரமா இருக்க போகுது. ஆமா ஆமா ஜெனி, செம்மையா இருக்கும். அர்ஜுன் இத கேட்டியா? மேம் என்ன சொன்னாங்க? ஃபன் சேலஞ்ச் சொன்னாங்கடா. அப்படின்னா என்னன்னு தெரியலடா. ஆனா இது கேம் இல்ல, அது மட்டும் புரிஞ்சிச்சுடா. என்ன பசங்களா, உங்களால கெஸ் பண்ண முடியலையா? எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறீங்கன்னு தெரியுது. நான் தான் டாபிக் சொல்லிட்டேன்ல, நீங்களே ஒரு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். யார் கெஸ் பண்ணி கரெக்டா சொல்றீங்க? மேம் இது மாதிரி பேப்பர் கப், பலூன் வச்சு இது மாதிரி எதனா கண்டக்ட் பண்ண போறீங்களா மேம்? எங்களுக்கு பிரைசஸ்லாம் தருவீங்களா? மேம் எந்த கேம் வச்சாலும் எங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி வைங்க மேம், ஈஸியா வைங்க மேம். நீங்க டஃப் எல்லாம் வச்சா எங்களால பிரைஸ் வாங்க முடியாது மேம். டே மச்சான், பிரைஸ் நம்ம தாண்டா அடிக்கிறோம், நீ கவலைப்படாத. அதுக்கெல்லாம் ஒண்ணு நீ இல்லைன்னா நான், நம்மளுக்கு வராத கேமாடா, நம்ம தாண்டா சூப்பரு. டேய் ஜுஜிபி பசங்களா, ரொம்ப சீன் போடாதீங்கடா. நான் கூட தானே ஜெயிப்பேன், நீங்க தான் ஜெயிப்பீங்களா? அர்ஜுன், கியாரா, நலன், என்ன அங்க பேசிட்டே இருக்கீங்க? நான் சொன்னது உங்களை கெஸ் பண்ண சொல்லிதான் சொன்னேன். கேம் வைக்கட்டுமா வேணாவா? இல்லனா கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டு டெஸ்ட் வச்சிருவேன் நான். ஓகேவா? எல்லாரும் அக்செப்ட் பண்றீங்களா? உங்களை கெஸ் பண்ண சொல்லி சொன்னா அதை விட்டுட்டு நீ வின் பண்ணுடா, நான் வின் பண்ணுடான்னு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எல்லாரும் உட்காந்து. எதுக்குடா அர்ஜுன், அமைதியா இருங்களாண்டா. இல்லன்னா மேம் டெஸ்ட் எதனா வச்சிட போறாங்கடா. எதுக்குடா வம்பு? அமைதியா இருங்கடா, ஃபன்னா போட்டோம். ஐயோ ஆமா ஆமாப்பா மேம், நாங்க ஒன்னும் பேசல மேம். நீங்க என்ன பண்றீங்களோ கேம் கொடுங்க, நாங்க அது விளையாடுறோம் மேம். ப்ளீஸ் மேம். நாங்க எதுவும் சண்டை போட மாட்டோம் மேம். இந்த கியாரா தான் மேம் சும்மாவே இருக்க மாட்டேன்றா, எங்க பேச்சுக்கே வந்துட்டு இருக்கா மேம். அவ எப்ப பார்த்தாலும். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேம் கேம். என்னால நீ இதுக்கப்புறமா நீ அமைதியா இருக்கலன்னா பாரா, இப்ப எனக்கே கோவம் வந்துடும். அவ கேரா எதனா பேசிட்டு போறா, நீ அமைதியா இரா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸ்கியூஸ். இப்போ நான் ஒரு ஒரு கேமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் போர்டில் எழுதுறேன். இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கேம், சண்டே. இந்த சண்டே வந்து 4 பாக்ஸ்ல நீங்க எழுதணும். மேம் நான் எழுதுறேன் மேம், எனக்கு தெரியும் மேம் இது ரொம்ப ஈஸின்னு. நானே வரேன் மேம். சண்டே தானே எழுதணும். எஸ் யூ இங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுடலாம். என் டி செகண்ட் பாக்ஸ்ல போட்டுடலாம். ஏ ஒய் லாஸ்ட் பாக்ஸ்ல ஒன்னு போட்டுடலாம். மேம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் மேம். சண்டே 4 பாக்ஸ்ல எழுதிட்டேன் மேம். ஓ நோ, ராங் ஆன்சர் ஜெனிஃபர். மேம் ராங் ஆன்சரா? நான் கரெக்டா தானே போட்டேன்னு நினைச்சேன். அச்சச்சோ. நெக்ஸ்ட் யார் வர்றது? மேம் நான் வரேன் மேம். எனக்கு தெரியும் மேம் ஆன்சர். ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து சன்னை டிரா பண்ணனும். அப்புறமா நெக்ஸ்ட் 3 பாக்ஸ்ல வந்து DAY டே மட்டும் எழுதணும். அவ்வளவுதான் மேம். 4 பாக்ஸ்ல சண்டே இப்படிதான் எழுதணும் மேம். கரெக்ட்டா மேம்? வெரி குட் அஞ்சலி, சூப்பரா பண்ணிருக்க. ஐயோ வடை போச்சு, இவ்வளவுதானே ஆன்சரு? இது கூட தெரியலையடா நம்மளுக்கு. ஓகே பசங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் நல்லா பண்ணீங்க. இப்போ செகண்ட் சேலஞ்ச் வந்து நான் இப்போ போர்டில் எழுதி போட்டுறேன். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், எண்டிங் பாயிண்ட், ஃபினிஷிங் பாயிண்ட்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்கும். இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க ஜாயின் பண்ணி லைன் ட்ரா பண்ணிட்டு இங்க ஃபினிஷிங் பாயிண்ட்ல ஃபினிஷ் பண்ணணும். ஆனா 1 பாயிண்ட்ஸ் கூட விடாத நீங்க அதை ஃபினிஷிங் பாயிண்ட்ல பண்ணணும். ஓகேவா? இதுதான் கேம். ஃபர்ஸ்ட் யார் வர்றது பார்க்கலாம் வாங்க. மேம் நான் வரேன் மேம். ஃபர்ஸ்ட் இது ஈஸி, ஏன்னா லைன் தானே டிரா பண்ணனும். இது ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப கீழ வரைக்கும் நம்ம இந்த லைனை டிரா பண்ணிட்டே போக வேண்டியது. அப்படியே பாக்ஸ் பாக்ஸா போட்டுட்டு வர வேண்டியதுதான். இப்போ இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு கீழ. அச்சச்சோ, ஒரு பாயிண்ட் விட்டுட்டேனே. ஆஹா, எப்படியோ மேம் தப்புதான் சொல்ல போறாங்க. அது என்னது? ராங் ஆன்சர் கியாரா, தப்பு பண்ணிட்டேமா. கரெக்டா தானே போட்டுட்டு வந்த, ஒரு பாயிண்ட் விட்டுட்ட பத்தியா? இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணு. ஓகே ஓகே மேம், தேங்க் யூ மேம்.
அடுத்து யார் வந்து ட்ரை பண்ண போறீங்க பசங்களா? சீக்கிரமா வாங்க. மேம் நான் ட்ரை பண்றேன் மேம். இது ரொம்ப ஈஸி மேம். எனக்கு புரிஞ்சு போச்சு மேம். கியரா போடுறப்பவே எனக்கு புரிஞ்சிச்சு அவர் ராங்கா போடுறான்னு. எனக்கு ஈஸியா போயிடுச்சுப்பா. இப்ப நான் கரெக்டா போட்டுட்டு மேம் கிட்ட நான் கிளாப் வாங்கிட்டு போறேன்னு ஜாலி. மேம் கரெக்டா போட்டிருக்கேன்னா சொல்லுங்க மேம். வெரி குட் மலர், கரெக்டா போட்டுட்ட. எல்லா பாயிண்ட்ஸுமே ஜாயிண்ட் ஆயிருக்கு உனக்கு. எல்லாரும் மலருக்கு கிளாப் பண்ணுங்க. வெரி குட் மலர். தேங்க்யூ மேம். இப்போ நான் அடுத்த சேலஞ்ச் ஒன்னு கொடுக்குறேன். ஓகேவா பசங்களா? இந்த சேலஞ்ச யார் யாருக்கு புரியுதோ தெரியுதோ வந்து பண்ணிட்டு போங்க. சரியா? இந்த சேலஞ்ச் வந்து இப்போ இங்க ஏ இருக்குல்ல, ஏ ஓட கனெக்ட் பண்ணும், சி ஓட கனெக்ட் பண்ணும், பி ஓட கனெக்ட் பண்ணும். ஆனா ஒண்ணு, 2 லைனும் இது மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. புரியுதா? கிராஸ் ஆகாம எப்படின்னா லைன் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிடுங்க. ஏ அர்ஜுன் நீ போடா. அப்படியா சொல்ற மலரு? நான் போய் பண்ணிட்டா? அப்போ ஓகே, இது ஈஸி மாதிரி தான் தெரியுது. என்ன, நான் போய் பண்ணிடுறேன். ஓகே மேம், நான் வரேன் மேம், நான் பண்றேன் மேம். இது நம்மளுக்கு ஈஸியா தெரியுது. எப்படின்னா ஏ கனெக்ட் பண்ணணும். இங்க இருந்து ஏவை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறமா ஏ கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பி எதிரில இருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணா 2 கார்னு ஒட்டுவ. இப்படி சுத்தின்னு போய் இப்படி கனெக்ட் பண்ணலாம். அப்புறமா பி ஒண்ணுதான் இருக்கு. ஐயோ, பி எப்படி கனெக்ட் பண்றது? ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. மேம் நான் கரெக்டா போட்டிருக்கேனா பார்த்து சொல்லுங்க மேம். நலன், நீயே பாரு நீ கரெக்டா போட்டிருக்கியா இல்லையான்னு. அங்க 2 லைனும் ரெண்டுமே நல்லா கிராஸா இருக்குது. ஏ கிராஸ் ஆயிட்டு இருக்கு, பி கிராஸ் ஆயிருக்கு. இது ராங்கு. ஐயோ, என்னப்பா இது? நான் ஈஸியா இருக்குன்னு நினைச்சிட்டு போட்டேன். ஆனா தப்பா ஆயிடுச்சு மலரு. நான் என்ன பண்றது? சரி விட்டுடா போட்டோம். அதுக்கெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காத. நெக்ஸ்ட் கேம்ல பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோட பண்ணு. சரியா? அர்ஜென்ட் படாத. மேம் நான் ட்ரை பண்றேன் மேம். திஸ் இஸ் வெரி ஈஸி மேம். ஐ நோ திஸ். சி வந்து இப்படி கனெக்ட் பண்ணணும். அப்புறமா ஓகே இது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஏவும் இங்கேருந்து இதுக்குள்ளேருந்து இப்படி கனெக்ட் பண்ணி இதை ஜாயின் பண்ணிடலாம். ஏவோ. அப்புறமா பி வந்து சேம் அதே மாதிரி இங்கேருந்து வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணிட்டா எதுவுமே ஜாயிண்ட் ஆகாத இருக்கும். இப்போ எனக்கு தெரியும் இது 100% கரெக்ட் ஆன்சர். மேம் கரெக்ட் தானே மேம்? யா, வெரி குட், கரெக்ட் ரிதி. சூப்பரா பண்ணிட்ட. இதுதான் கரெக்ட் ஆன்சர். எந்த லைனும் உங்களுக்கு கிராஸ் ஆகாத வந்திருக்கு. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க ரிதிக்கு. தேங்க்யூ மேம். ஏய், என்னப்பா இது இவ்ளோ ஈஸியா இருக்கு? ச்சே, நான் தான் அவசரப்பட்டுட்டேனோ. சரி விடுடா போட்டோம். திருப்பி அதுவே சொல்லி டென்ஷன் எடுத்துக்காத. விட்டுடு. பசங்களா, இப்போ இதுதான் லாஸ்ட் சேலஞ்ச். ஐயோ, லாஸ்ட் சேலஞ்சா? இப்ப என்ன பண்றது? ஒண்ணு கூட போடலையே. ஆமாடா அர்ஜுன், ஒண்ணு கூட போடலடா. நம்ம ஒண்ணுத்துல கூட வின் பண்ணலடா. போடா டேய். ஏய் யாருடா? இப்ப நீதானடா ஸ்டார்டிங்ல வாய் கொடுத்துட்டுமேடா. இப்ப என்னடா பண்றது? இப்ப நம்ம ஒண்ணு கூட போடல. இந்த சேலஞ்சை எக்ஸ்பிளைன் பண்ற பாரு பசங்களா. இப்போ இந்த டாட்ஸ் கொடுத்துருக்கல, இந்த டாட்ஸ்ல வந்து நீங்க லைன் டிரா பண்ணிட்டு வரணும். எப்படின்னா எந்த லைனும் அதே மாதிரி ஜாயிண்டா வரக்கூடாது. ஓகேவா? பண்ண இடத்துலயே நீங்க ஜாயின் பண்ணி பண்ணக்கூடாது. டே அர்ஜுன் நீ போடா. டேய் போடா, கமாண்ட்ரா, நீ தாண்டா வின் பண்ணுவ. போடா. டேய் இருடா, இப்ப போக கூடாது. ஃபர்ஸ்ட் யாருன்னா ஒருத்தர் போட்டோம். அவங்க போட்டுட்டு அவங்க கரெக்டா போடுறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறமா நான் போறேன். ஓகேவா? கரெக்டா, சரிடா. அடுத்தது நீ போடா. இப்ப யாருன்னா போனதுக்கு அப்புறமா. மேம் நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்றேன் மேம். இது பார்த்தா நம்மளுக்கு ஈஸியா மாதிரி தான் தெரியுது. ஆனா ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படின்னா போட்டுற வேண்டியதுதான். இது போட்டுட்டு மேம் எனக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்ரிசியேஷன் தான் பண்ண போறாங்க மேம். பாரு, ஏன்னா யாருமே சரியா போட மாட்டேன்றாங்க. நான் கரெக்டா போட்டேன்னா எனக்கு கரெக்டுன்னு சொல்லிடுவாங்க மேம். எப்படின்னா முடிச்சிட்டோம். ஏ மேம் போட்டுட்டேன் மேம். கரெக்டான்னு சொல்லுங்க மேம். நோ சோஃபியா, ராங்கா போட்டிருக்கமா. பாரு, நீயே பாரு. நீ அந்த லைன் 2 கிராஸ் பண்ணிட்ட பாத்தியா? இது 2 கிராஸ் ஆக கூடாது. சோ அதனால ராங் ஆயிடுச்சு. புரிஞ்சதா உனக்கு? ஓகே மேம். தேங்க் யூ மேம். மேம் நெக்ஸ்ட் நான் போடுறேன் மேம். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுல. இப்போ அவ போட்ட உடனே நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு சோஃபியா போட்டது ராங்கு. இப்ப நான் போடுறேன்ல, எனக்கு தெரியும்ல எப்படி போடணும்னு. இப்ப பாருடா, நான் போட்டு எப்படின்னா மேம் கிட்ட ஒரு குட்டோ ஒரு கிளாப்போ சொல்லல மேம். டே கரெக்டா போடுறா. ஐயோ, நான் தப்பா போயிட்டேனா? முடிஞ்சிச்சுடாப்பா. அப்பாடி மேம். இப்ப நான் சொல்லுங்க மேம், கரெக்டா போட்டிருக்கேனா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். எஸ் அர்ஜுன், வெரி குட். சூப்பரா போட்டுட்டியே, பரவாயில்லையே. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.